பச்சடி பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு மாம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப பழுக்காத பழம். ஓரளவுக்கு பழுத்திருக்கு. பட் ஆனா ரொம்ப ஃபுல்லாலாம் பழுக்கல. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கடுகு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கடலை பருப்பும், உளுத்தம் பருப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இது வந்து வெல்லம். ஸ்வீட்டுக்கு வந்து வெல்லம் போட போறேன். நான் 40 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழத்துக்கு 40 கிராம் வெல்லம் போதும். ஏன்னா இது ஏற்கனவே மாம்பழம் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். ஸோ அதனால இது கரெக்டா இருக்கும். இந்த மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா தோலோட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கடுகு, இது கொஞ்சம் பொரியணும். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த டைமில் சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஸோ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச மாம்பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. பத்தலைன்னா கூட நீங்கள் அப்புறம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சு போகாது நம்ம குக் பண்ணும்போது. இப்போ நான் இந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நல்ல க்ளீன் பண்ண வெல்லம். இதில் வந்து கல் மண்ணெல்லாம் இல்லை. ஸோ அதனால் வெல்லம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி கிளேஸ் கொடுக்குது பாருங்கள் இந்த மாம்பழத்துக்கு. பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து கொஞ்சம் கெட்டியாயிட்டே வருது. அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப தண்ணியும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். இது குக் ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம குத்தி பார்த்தா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கொத்தமல்லி, ஸோ இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாம்பழ வெள்ளை பச்சடி எதோட நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். இதில் இருக்க அந்த காரம், புளிப்பு, அப்புறம் இந்த வெள்ளத்தில் இருக்க ஸ்வீட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா. ஸோ இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாம்பழம் வெல்லம் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் வந்து அவ்வளோ அழகாக கூட்டாயிருக்கு அந்த மாம்பழத்து மேலே. ஸோ இனிப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய மற்ற வீடியோஸையும் பாருங்கள்.
தேங்க் யூ.